சந்தேகம் தான். எங்களுக்கு சதி செய்தவன்கள் தான். ஏன் இந்த புள்ள தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கு பூ கொண்டு மாலை போடுறதுக்கு பூ இருக்கோண்டு பாருங்கோ, தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ. பொலிசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை? பொலிசுக்கு நாங்கள் பயப்படுறோம். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலிருந்து கடந்த 17ஆம் தேதி சிலுசன் என்ற 23 வயதுடைய இளைஞன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த இளைஞன் குளத்தில் தாமரை பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. தற்போது இளைஞரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இது குறித்து மேலதிக விசாரணைகள் விரிவாக நடத்தப்பட வேண்டும் எனவும் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இளைஞனின் மரணம் தொடர்பில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை இளைஞனின் பெற்றோரும் உறவினர்களும் தற்போது வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவர் அவரோட உயிரா இருக்கிறவர், அவருக்கு சம்பந்தப்படவில்லை. இதுலதான் நான் டிலக்ஸ் சுகி டிலக்ஸ் எழுதி கொண்டு போனது. சுகி குளிக்க கூப்பிட்டவர் வாகிசன் போலீஸ் ஒரு அந்த அரிசன் பேருக்கு தெரியும். இல்ல இல்ல இல்ல, கோயிலுக்கு தீர்த்தமாடுற இடம், அது குளிக்கிற இடம், அது குளிக்கிற இடம் இல்ல, ஒரு மரபு பத்தைக்கு பின்புறம் மரபு, சுட்டு வீரத்துக்கு பின்புறம் மரபு. அந்த குளத்தில் நாங்கள் போய் பார்த்தனாங்க. அவர் குளிக்கணும் இந்த சொல்லிட்டு போவில்லை. அழகான் கூப்பிட்டு மாட்டிட்டு தாமரைப்பூ நீங்க ஒன்று காட்டிட்டா நாங்க ஒன்றையோட இந்த கேஸ நேற்று போய் ஒரு 15 பேர் வட்டா பிடிச்சு போய் லோயர், நாங்கள், குர்னல், 10 பொலிசு, இந்த கொடியாமத்து சதி செய்ய வந்த பொலிசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர். காட்டும் போது ஒரு 2 ஐயாவே அதுக்குள்ள ரக்கினாங்க. ரக்கி அந்த 2 ஐயா தாழாமல் வந்தவர். இந்த இடத்துல ஐயாவைத்தான் 2 பேர் ரக்கி தாழாமல் வந்தவர். வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள். இந்த பிள்ளைங்க கலட்டி விட்ட பார்த்தா ஒரு கரையில கிடக்கு, வந்து போடுவோம் என்று வச்சது சேட்டு இந்த கரையில கிடக்கையா அந்த ஒப்புவம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். எந்த பிள்ளைக்கு சதிதான் செய்தது, வேறு ஒன்றுமே செய்யல. எந்த பிள்ளை அரப்பன உயரம் பாருங்கோ, எந்த பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை, எங்கள்ட பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை. இவ்வளவு பேரும் கூட்டி கொண்டு போய் என்ற பிள்ளையே அதில் ஒரு 3 டின் இருக்கு. நாங்கள் நேற்று குணல் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளைகளும் பாவிச்சிருக்கோண்டு பார்க்க, அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு போயிருக்குதான்னு சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை. அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மை குவாசியத்தில் தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது. அடைச்சோன்னா பிள்ளைக்கு திமிரி இருக்குது. திமிரினா உடனே தான் இந்த பிள்ளை மூக்கால சீவன் போக மாட்டாமல் தான் தத்தளிச்சு போனது. இந்த கை மூட்டி 2 பிடிச்சு அமர்த்தி இருக்குது. அது கண்டின காயம் இருக்குது. இப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு காரணம் சொல்லி இந்த பிள்ளை அதுல வேணும் வந்தால் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க, பூ இருக்கோண்டு பாருங்கோ, தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ. ஏன் பிள்ளை பூவன் ஐயரே பூ பிடுங்க போறதுக்கு, இல்ல விசேஷமே பூ பிடுங்க போறதுக்கு மீட்டர் இருக்கு. மீட்டர் அப்படியே குத்தினவடி இருக்கு. அவர் தாண்ட போது அதுல மீட்டர் கட்டை குத்தினவடி இருக்குது. அதுல பிடிச்சிருப்பார், பெரிய நீள கட்டி வந்து குத்தினவடி இருக்கு. நீங்க போய் பொடிய இழுத்த நீங்கள் பிள்ளையும் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள். அதை போல ஏன் பொலிசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை? பொலிசுக்கு நாங்கள் பயப்படுறோம். பொலிசு என்னென்று எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கள்கிட்ட பிள்ளைய சதி செய்ய வேணும். பொலிசுன்ற வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம். எங்கள்கிட்ட பிள்ளைய கொண்டு போய் குளத்துல குளிக்கவாக, என்ன தாய் தோப்பனே குளத்துல குளிக்கவாக கொண்டு வந்தீங்களே எங்கள்கிட்ட பிள்ளைய. அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை, தீர்த்தமாடுற கேணி, அந்த கேணியில கொண்டு எங்கள்கிட்ட பிள்ளைய நீங்க சம்பந்தம் இல்லாமல் 10 மரவிலே சனம் சஞ்சரி ஒன்றும் இல்லை. அதே இடத்துல இந்த பிள்ளைய பொடி கொண்டு சரி பொடி எடுத்தா நீங்கள். நாங்கள் ஐயோ இந்த பிள்ளைக்கு பொடி மந்திய ஆஸ்பத்திரியில் பொடி கண்ட ஏன் கள்ள பேர் கொடுத்த நீங்கள் கொண்டு போன 2 பேரும் கள்ள பேர் கொடுத்துருக்கு. ஒன்று நாங்கள் இங்கேருந்து போகும்போது 6 பிள்ளையோட
அனாத மாதிரி என்ற பிள்ளை கிடந்தது போய் பார்க்க அவற்ற போன் அண்டு புல்லா கதைச்சு அவளத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள். என்ன காரணம்? தம்பி போன் வேண்டார் பக்கத்து தம்பி நின்று போனை பறிச்சு ஒரு மத்தியானம் போன் கொடுக்க இல்லை. அதுவே பெறாதியில போன வேண்ட இல்லை. அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது? அப்ப இந்த கதைச்சுன்னா நாங்க இந்த நம்பரை பிடிச்சு இன்றைக்கு ஆளை பிடிச்சு இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம். அப்ப சதி இல்லாமல் இது என்ன நடந்தது? எந்த உள்ள குளிக்கிறான் 2 மணிக்கு 2:30 கிட்ட சாப்பிடுறான், வெளியில போய் அப்புறம் குளிக்க வாரானே. ஏன் இந்த புள்ள தாமரை பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கு பூ கொண்டு மாலை போடுறதுக்கு நீ யாரெண்டாலும் வாங்க அந்த கோத்திர காட்டுறோம். ஒற்று பூ வெள்ளைப்பூவை தாமரை பூவை இதே ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இந்தியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம். வேற பொலிசு சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான். இதுதான் பாட்டு இடமண்டு நாங்கள் திரும்பி ஏன் ஓடினீங்க? அந்த பொலிசை நீங்க கொண்டு வந்திருக்கலாம் மந்தியாக்கு. அந்த பொலிசை நீங்க மந்தியை கொண்டு வந்திருக்கலாம். இந்த ஒரு ஆக்கள் தான் இதுதான் பொலிசன் சொல்லி தீரையில எங்களோட தம்பி ஓடி போவோம். அவன் மூர்ச்சைக்கில் எடுத்துக்கொண்டு விட அதே லோயரை கேட்டு நாங்கள் சரிவிழவானது இயற்கை. சரி, சரிவிழவாத நீங்கள் பொலிசா சம்பந்தப்பட்டிருக்க பொலிசா சம்பந்தப்பட்டிருக்கக்குள்ள நீங்கள் என்ன இருக்கணும்? பிள்ளைய காமாந்து பண்ணியிருக்கோம். அப்ப நாங்கள் இந்த விட அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தண்டிச்சு ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். வெறும் சேர்த்தது செய்து அப்ப நாங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருந்தானே. சந்தேகம் தான் எங்களுக்கு சதி செய்தவன்கள் தான். எங்கண்ட பிள்ளையில அவருக்கு 3 மாம்பழ பிள்ளை. அது வேற ஏதோ ஒரு என்ன பிளான்னு தெரியல. அது ஒரு சதி செய்தது. அதுக்குள்ளே அவன் ஒரு மூத்தவனான ஆளொரு ஐயாவளி. இது ஒரு அப்பாவி பிள்ளை. அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது. நண்பனோட வர நீங்க இந்த செயலை செய்கிறது, நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்கிறேன். அப்ப இந்த பிள்ளை நம்பியே அவங்க 4 பேரோடையும் பொலிசோடையும் வந்தது. பொலிச என்ன காரணம் கொண்டு போனி குளிக்கிறதுக்கு? பொலிசுக்கான பொலிசே தானே இல்லையே குளிக்க இடம். பொலிசு தண்டிக்கொண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதேங்கோ வெளியில வாங்க. நாளைக்கு இதுல நானும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு நாளைக்கு தண்டேதான். எந்த பிள்ளைக்கு சதிதான் செய்தது, சதி செய்தது. எந்த பிள்ளைய கொண்டு நடுரோட்டில எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சிட்டு வந்தது. இவ்வளவுக்கும் சரி வந்து நீங்க ஒத்துக்கொண்ட நீங்கள் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை. போனி அழிச்சியல் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நான் வந்து இன்றைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் சரணம் அடைஞ்சீங்களோ? ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்க, எங்களுக்கு இன்னும் பிரச்சனை நாங்க செய்ய இல்லை. அவன் எங்கிட்ட ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்தான் நடந்ததுன்னு சொன்னீங்களோ? 3 நாள் நாங்கள் கதறோம். கதர்ன மாடி அவைண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ? என்ன பிரச்சனை இவருக்கு? என்ன பிரச்சனை காண்டி இவர் இப்படி எங்கண்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் பண்ணி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க. இதே பிரச்சனை நாளைக்கும் என்னைக்கும் வரக்கூடாது. அதோட இதால 2 உயிர் போட்டுது. ஒரு உயிரால 2 உயிர் போட்டுது. அந்த பிள்ளை இவருக்காண்டி போன உயிர் தானே. தன் அச்சலம் படையில அது செய்யலை. இது கேட்டதுக்கு பின்பால தந்தை கையாலே தான் கொலை விரிஞ்சவா. இந்த பேர் சொல்லி எங்களுக்கு தீங்காது, சாகும் வரையும் எங்களுக்கு தீராது. அதுக்கேற்ற சாகும் வரையும் விடாத மறியல் விட்டா சரி இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து போட்டு நாங்கள் சொல்றோம். நீங்கள் அதுக்கேற்ற முடிவுங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து முற்படுத்தி மறியல் வைக்க தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம். அப்படி இல்லையென்றா ஒத்துக்கொள்ள மாட்டோம். எங்களால் இயன்றது நாங்கள் பார்ப்போம். பேட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்தது சம்பந்தப்பட்ட வந்தால் எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. நாங்கள் இதுதான் நடந்ததை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அதை சொல்லுவோம். அவன் போனவன் போன கதை எங்களுக்கு தேவைப்படாது. ஒரு ஆளை பிடிச்சு நீங்க சீரானாக வேண்டாம். இந்த பொலிசு ஒரு ஆளை பிடிச்சு அடிக்க அவ்வளவு நிரூபிக்கத்தானே வேணும். சம்பந்தப்படுத்தி அதுக்கு போடக்கூடாது. எங்களுக்காண்டே ஆவேசத்தில் எத்தனை பேர் அவன் உச்சி சின்னங்களை எத்தனை பேர் ஆவேசப்பட்டு கலைப்பாங்க. எங்களுக்கு ஆவேசம் தான், இப்பவும் எங்களுக்கு ஆவேசம் தான். இந்த தகப்பனை பாருங்க, இந்த வெயில் ரோட்டு வேலை செய்த தகப்பன் இன்றைக்கு படிப்பிச்சு ஏன் பிறக்க படிப்பிச்சு இன்றைக்கு என் பிள்ளைய பறி கொடுத்தவன்.
இந்த நிலைமையை இந்த கொடியமற்ற நிலைமையை பாருங்க. இந்த மூன்று புள்ளிய பெற்ற தாயின் கேவலத்தை பாருங்க. தன்னால வருந்தி 3 பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாம இருந்த ஓலம் மாதிரி இருக்கிறான். இந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் சொல்லி எங்க போறான் எங்க வாரான் என்று பயந்து விளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியா நீங்கள் இந்த கோலமாக்கி விட்டுருக்கிறீர்கள். இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு உடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை. 3 மணி 4 மணிக்கு யாரும் குளிக்க, மணி 4 மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா? முறைப்பாடு எடுத்து இப்ப எங்களுக்கு தம்பி வந்து என்னன்னு சொன்னா வந்து இப்ப எல்லாம் போன ஒரு சில பேரை தான் நம்ம அந்த வந்த இதோட பற்றி நாங்கள் சொல்றோம். இதுக்கு பின்னாலே யார் தொடர்ந்து 4 பேர் வழியாக்களையும் ஆரம்பத்துல போய் பிள்ளை குளிச்சிருந்தா பரவாயில்ல. 3:30 மணிக்கு பிறகு கூப்பிட்டது திரும்ப சொல்றேன். 4 பேரையும் என்ற வீட்டுல இருந்து கூட்டிக்கொண்டு போனோம். டிலக்ஸ் பிறகு அவர் இடையில போய் போனது கூப்பிட்டு சூக்கி குளிக்க கேட்டவர் அவர் தான் பாளி என்ற பிள்ளைய குளிக்க கேட்டார் சூவி. அவர் அடுத்தது தரிசன் வாய்சன் போலிச்சு. இந்த 4 பேரும் நீங்க குடுத்தீங்களா அவ ஒரு வருவினம் நாங்கள் காண இல்லை. எங்களுக்கு மிச்ச பேர் அவதான் நிரூபிக்கணும். 4 பேரும் தான் எங்களுக்கு நிரூபிக்கணும். 10 பேர் என்று சொல்லி 8 பேர் என்றீங்க 6 பேர் என்றீங்கன்னா கண்காண இல்லை. நாங்கள் தண்டனை கொடுத்தா தண்டனை கொடுத்து சும்மா வந்து போய் கசிப்பு பிரச்சனைக்கு அடிக்கிறீர்கள் அதுக்கு அடிக்கிறார். இதுக்கு கொடுத்து தண்டனையில அவன் வாயால தாங்களா பிடிக்கும். பல பேரும் போனாங்க உங்களுக்கு அடிக்கிற அடியில ஆவேசத்துல சொல்லத்தானே வேணும். அடிக்கிற அடிக்க ஆவேசத்துல நீங்க போன 10 பேரோ 4 பேரோ 5 பேரோ 2 கொலையை நீங்க மண்ணாக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனால் இந்த உயிர் போகும். அப்ப நீங்க அந்த உயிர் 2ம் போகணும் தானே சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள். இந்த உயிரான உயிருக்கு நீங்கள் 4 பேரையும் பிடிச்சு 4 பேர்த்த தண்டனையும் எங்களுக்கு கொடுத்து இதென்றால்தான் எங்களுக்கு பின்னணியோ சொல்லுங்க. 10 பேரை ஒரு ஆளை மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். மிச்சம் பின்னணியில ஒரு ஆளை பிடிக்கும் போது மிச்சாவளை தெரியும் தான் யார் யார் இதுக்கு சொல்லுவேன் தானே. அடியன் இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம். அவ சொல்லத்தானே வேணும். அவரு ஒரு நடவடிக்கை இல்லை. போலீஸுக்காரன் வந்து நீங்க உங்களோட நடந்த முறைப்பாடுகளை சொல்லுங்க. எங்கள்ட நேற்று முன்னாடி அரைக்கி எடுத்தவ கண்டி ஏறணும். ஏனென்றால் அவ இப்ப வந்த போலீஸ்மார் நேற்று குருநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்துல நின்றார்கள். இந்த கையமர்த்தினது அவதான் எங்களுக்கு சொன்ன பிள்ளைய கையமர்த்தி இருக்குன்னு சொல்லி இதயத்துக்கு தண்ணி நின்று பிள்ளை வயிற்றுக்க தண்ணி போயில சுவாச பையதான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்சது துமறினு பொலிசு தண்டை வாங்குறப்பாடே சொல்லுவாரு. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? எந்த பிள்ளைகளை பார்க்க என்ற பிள்ளைங்க உடலுக்கு தண்ணியே இல்லை அமர்த்தி உருட்டினாங்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.